எல்லை தாண்டி வந்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றனர். ராமேஸ்வரத்தில் இருந்து 660 விசைப்படகுகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். இவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி 2 விசைப்படகுகளில் இருந்த 8 மீனவர்களை சிறைபிடித்து சென்றனர். அவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். நடுக்கடலில் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவ கிராமங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படை டெய்லி ஒரு நாளைக்கு 2 படகு 3 படகு 4 படகு டெய்லி பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இதை மத்திய அரசு ரொம்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. கச்சேரி பகுதிகளே போக முடியல. 1974 ஒப்பந்தத்தில் கச்சேரி பகுதியில் 2 நாட்டு மீனவரும் மீன் பிடிக்கலாம்னு சொல்லி சரத்து இருக்கு. ஆனால் கச்சேரி பகுதியில் இப்போ மீன் பிடிக்க முடியல. குறிப்பா இங்க புதிய அரசு வந்த பின் அங்கே புதிய அரசு வந்த பின் தான் கச்சேரி பகுதியில் மீன் பிடிக்க அறவே போக முடியல. முதல்ல கூட இனப்பிரச்சனை இருக்கும்போது கூட எங்களை அடிச்சாங்க வச்சாங்க. அப்ப கூட நாங்கள் கச்சேரி பகுதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அறவே போக முடியல, நெருங்க முடியல. இதனிடையே ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் சென்ற படகு நடுக்கடலில் சேதமடைந்தது. பலத்த காற்று காரணமாக படகு சேதமடைந்து கச்சத்தீவு அருகே கரை ஒதுங்கியது. இதனையடுத்து மீனவர்கள் அனைவரும் கச்சத்தீவில் தஞ்சமடைந்துள்ளனர். அந்த படகை மீட்டுக் கொண்டுவர அரசு உதவ வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கே போட்டு காலைல கரை திரும்பலை. அங்கே படகை மேலே ஏற்றி வச்சுட்டு ஆட்கள் அங்கே இருக்காங்களாம். ஆட்களை இன்னும் கரையை இங்கே சேரலை. நேவில இருக்காங்களா, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இதை உடனடியாக மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் என் படகையும் ஆட்களையும் சீக்கிரமாக மீட்டு தரணும்.